எல்லா மேகமும் ஒண்ணா சேர்ந்து கோபத்துல அடுத்த 10 வருஷத்துக்கு மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட எல்லா விவசாயிகளும் மனசுடைஞ்சு போய் ஏர்கலப்பை, கொத்து, மம்முட்டின்னு எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு விவசாயம் பண்றதை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் மழை பெய்யலனா கூட வறண்டு போன நிலத்தை டெய்லியும் விடாம உழுதுகிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த வழியா போன மேகங்கள், ஏன்பா நாங்க தான் 10 வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டோமே, அப்புறம் எதுக்குப்பா இந்த வறண்டு போன நிலத்தை டெய்லியும் பூட்டி உழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த விவசாயி ஒரு அழகான பதில் சொல்லியிருக்காரு. காரணம், 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஏர் பூட்டி உழுகிறத முழுசா மறந்துட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் மழை பெய்யலனா கூட பரவாயில்ல, நான் ஏர் பூட்டி உழுகிறத மட்டும் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு கொஞ்ச தூரம் போன மேகங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குது. 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளும் மழை பெய்யறத சுத்தமா மறந்துட்டா என்ன பண்றது என்ற பயத்துல மழைய கொட்டுன்னு கொட்டி விட்டு போயிருச்சு. அந்த விவசாயிக்கு அந்த வருஷம் அமோக விளைச்சல். கஷ்ட காலத்துல வேலை செய்யாம எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்ச மற்ற விவசாயிகள் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காங்க. என்னைக்குமே எல்லாமே முழுசா நம்ம கையை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நாம இறங்கி வேலை செய்யணும். கஷ்ட காலத்துல தான் மன உறுதியோட நீங்க விடாம வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சா எல்லாமே மாறும், உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லனா அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்க.